எல்சி குருசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சாதனை செய்யணும்லாம் எதையும் செய்யல. அவரோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் சாதனையாவே மாறி இருக்கு. தலித் அமைப்புகள தன்னுடைய சகோதர இயக்கமாகவும், தலித் அமைப்புகள தன்னுடைய சகோதர இயக்கமாகவும், சமகாலத்துல அவர் கூட வாழ்ந்த தலித் தலைவர்களை தன்னுடைய சகோதர தலைவர்களாகவும் நினைச்சிருக்கிறாரு எல்சி குருசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாம பார்ப்பனர் அல்லாத இயக்கங்களை நட்பு இயக்கமாவும், அதனுடைய தலைவர்களை நண்பர்களாவும் பார்த்திருக்கிறாரு. வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி அவர்களுக்காக உழைக்கணும்னு பாடுபட்டு இருக்கிறார். உண்மையிலே தலித் மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற சமூக ஒடுக்குமுறை, பொருளாதார ஒடுக்குமுறை, அரசியல் ஒடுக்குமுறையில மிக கடுமையாக பாதிக்கப்படுறவங்க அருந்ததியர்கள் தான். அடுக்கி வைக்கப்பட்ட பானையிலிருந்து கடைசி பானையா இருக்கிறவங்க அருந்ததிய சகோதரர்கள் தான். தன்னை யாரும் அடிமைப்படுத்திடக் கூடாதுன்னு தெளிவா இருக்கிறவங்க யாரும் இன்னொருத்தரை அடிமைப்படுத்திடக் கூடாதுன்னு தெளிவா இருக்கிறது இல்ல. ஆக எல்சி குருசாமி அவர்கள் ஒரு அருந்ததியர் என்பதற்காக மட்டும் அவர் அருந்ததியர்களுக்காக உழைக்கல. அருந்ததியர் என்பதற்காக அவர் அருந்ததியர்களுக்காக உழைக்கல. ஒட்டுமொத்த தலித் மக்களினுடைய விடுதலையே ஒட்டுமொத்த தலித் மக்களினுடைய விடுதலையே அருந்ததியர்களோட விடுதலையில இருந்ததா அவர் நினைச்சாரு. அதனால அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உழைச்சாரு, பாடுபட்டார். உண்மையான பாட்டாளி வர்க்கத்தின் உண்மையான தலைவர்னா அது எல்சி குருசாமி அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏறத்தாழ 50 வருஷம் சமூக வாழ்க்கைக்கு பிறகு 1966ல தன்னுடைய 81வது வயசுல அவர் இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கார். என்ன பொறுத்த வரைக்கும் எல்சி குருசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் சமூக பங்களிப்பும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல மட்டும் கிடையாது, தலித் இயக்க வரலாற்றுல இருந்து கூட மறைக்கப்பட்டிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இங்க இருக்கிற தலித் அமைப்புகள் பெருசா எல்சி குருசாமி அவர்களை கொண்டாடுறதே கிடையாது. அவருக்கான பிறந்த நாள் நிகழ்வோ நினைவு நாள் நிகழ்வோ முன்னெடுத்து செயல்படுறது கிடையாது. காரணம், அவர் ஒரு அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால கூட இருக்கலாம். இப்ப இருக்கிற தலித் அமைப்புகளுக்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்சி குருசாமி அவர்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த நேரத்துல நான் ஒரே ஒரு செய்தியை இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். எந்த தலைவரையும் இவர் அருந்ததியர் தலைவர், இவர் பள்ளர் தலைவர், இவர் பறையர் தலைவர்னு நம்ம பார்க்க கூடாது, அப்படி செயல்படக்கூடாது. ஏன்னா நமக்காக உழைத்த தலைவர்கள் உற்சாதி பார்த்து சமூக பணி செய்யல, ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்காகவும் உழைச்சாங்க என்பதுதான் உண்மையான வரலாறு. அதன்படி செயல்படுவோம்.